சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் பலவிதமான ஒரு சேலஞ்சஸை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்திருப்பார். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு கடக ராசிக்கு சென்று 12ஆம் இடத்தை பிடிக்கிறார் கேது பகவான். 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் வரக்கூடிய ராகு 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு குரு பகவானும் கேது பகவானும் 12ஆம் இடத்திலையும், ராகு பகவான் 6ஆம் இடத்திலையும், சனி பகவான் 8ஆம் இடத்திலையும் வருவதனால் பலவிதமான சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் சற்று எதிலேயுமே எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்தால் இந்த மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லை தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் இந்த பராபவ ஆண்டில் வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்களுக்கு ஒரு விதமான ஒரு மனோதைரியம் வரக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமானை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பிரார்த்தனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பகை இல்லாமல் இருக்கலாம். இப்படி சிம்மராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் சற்று மனதில் குழப்பங்களும் ஒரு தைரியமின்மையும் குடும்பத்தில் சில விதமான குழப்பங்களும் வந்து போகும். குறிப்பாக பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளில் கொண்டு போய் மாட்டி விடுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடும். ஆகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், பெண்கள் குறிப்பாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வங்களும், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரை போன்ற குருமார்களை சென்று நீங்கள் தரிசனம் செய்வது உங்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு வருவதனால் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிதாக கடன் வாங்குவதை சற்று யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் மற்றும் தெரியாத முகம் அறியாதவர்களிடத்தில் கடன் பெறுவது உங்களை பிரச்சனைகளில் மாற்றிவிடும். சிம்மராசியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகலாம். கையெழுத்து இடும் பொழுது சற்று படித்து பார்த்து கையெழுத்திடுவதும், மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை யோசித்து செய்வதும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஒரு தாரக மந்திரமாகவே இருக்கும். இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான், ராகு, கேது மற்றும் குரு இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பகையாக இருப்பதனால் நவகிரக வழிபாட்டை செய்வது மிகவும் அவசியம். அனுதினமும் உங்களினுடைய இல்லங்களில் ஆதித்ய கிருதயம் படிப்பதோ அல்லது நவகிரக காயத்ரியை உச்சரிப்பதோ நவகிரக தோஷத்திலிருந்து விடுதலையை தரும். திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் மற்றும் அமாவாசை தினத்திலையும் சென்று வழிபாடு செய்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் வரக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும்.